ஹாய் தேர்ஸ்டேனாலே நமக்கு எல்லாம் வேலை நிறையா இருக்கும் இல்லையா. கம்ப்ளீட்டாக ஓவரால் டீப்பாக டெப்த்தாக வேலை செய்வோம் இல்லையா. இது கிச்சன் ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ரொம்ப கச்சன்னு தான் இருக்கும். மெதுவாக தான் ஒவ்வொரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். கிச்சனில் ரைட் சைடில் விண்டோஸ் இருக்குது. நான் சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணிப்பேன். ஓப்பன் பண்ணால் நல்லா காற்று வரும். ஆப்போசிட் சைடில் வீடு கட்டிகிட்ருக்காங்களா, அதனால் நம்ம ரேராக தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த வீடு முடிச்சோன்னு வேணும்னா நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா காற்று வரும் அந்த வழியாக. ஸோ நம்ம ஒவ்வொரு ரூமாக தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது பால்கனியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஹால் இருக்குது. ஹாலில் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் மெயின் டோர் இருக்குது. லெஃப்ட் சைடில் மெயின் டோர், அப்புறம் அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. அந்த விண்டோவுக்கு வெளியே பார்க்கும்போது நமக்கு அவுட்டர் அந்த மேலே போகிற மேலே மாடிக்கு போகிற படிக்கட்டு நல்லாவே தெரியும். ஸோ ஹால் பாருங்கள் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இந்த ஹாலில் ரைட் சைடில் வந்து 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வெயில் காலம் வந்துச்சுன்னா நம்ம ஹால்லையே நீட்டாக படுத்துக்கலாம். விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்தாச்சு இல்லையா, வெயில் காலம் வந்தாச்சு இல்லையா, விண்டோஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கேயே படுத்துக்கலாம். இங்கே ஹால்லேருந்து நேராக பார்க்கும்போது 2 பெட்ரூம் தெரியுது இல்லையா, அது 2 பெட்ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் போல இங்கேயே இருக்குது. ஒரு வேலையும் செய்ய கிடையாது, திங்ஸுமே வாங்க கிடையாது. நாங்கள் இப்போ தானே ரீசெண்டாக வந்திருக்கோம், ஊர்லேருந்து வந்ததுனால ரேர் திங்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வரல. கடையிலேருந்து இனிமேல் ஒவ்வொன்றா வாங்கணும். ஒரு பெட்ரூம் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டி பெட்ரூம் தான். பக்கத்தில் இருக்கிறது தான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த குட்டி பெட்ரூமில் வந்து கச்சகச்சான் தான் இருக்குது. இன்னும் அரேஞ்ச் பண்ணல. துவைக்கிற துணியெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஓவராலாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணல. இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம். இங்கேயும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் இப்படி டர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு குட்டி டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் டைனிங் டேபிளெல்லாம் போட கிடையாது. பாருங்களேன் இந்த பக்கம். ஸோ மேலேயே பிளேஸ் ப்ராப்பராக இல்லாதனால இங்கேயே நாங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கேயுமே ஒரு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் நல்லா காற்று வரும். ஒரே ரீசன் என்ன ஓப்பன் பண்ணுறது இல்லைன்னா, ஆப்போசிட் சைடில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே வரும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல. இனிமேல் இது நீங்கள் கிச்சன் காட்டினல கிச்சன் தான். அண்ட் மெயின் டோர் பாருங்கள். மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு வெளியே போகலாம். படிக்கட்டு கீழே போகிறதுக்கும் மேலே மாடிக்கு போகிறதுக்கும் இங்கே வழி இருக்குது. வெளியெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ண கிடையாது. வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ சும்மா கூட்டி விட்டுப்பேன். டீப் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் கீழே போய்க்கலாம் அண்ட் மேலேயும் போய்க்கலாம். இங்கெல்லாம் வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம், அதாவது ஃப்ளவர் பாட்லாம் வைக்கணும்னு சொல்லி. இன்னுமே அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுக்கவே இல்லை. நிறைய வேலைகள் இருக்குது செய்கிறதுக்கு. ஸோ மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே பால்கனி டோர் இருக்குது. இந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு குட்டி ஒன்று பிளேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸில் நான் துணியெல்லாம் மேலேயும் போய் துணி காய போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் துணி இருக்கும்போது நான் இங்கேயே இந்த திண்ணையிலேயே அந்த திண்ணை நீட்டாக கழுவிட்டு அங்கேயே நான் துணியெல்லாம் காய போட்டுப்பேன். அண்ட் அந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அழகான லேக் தெரியும். இந்த லேக்கை பார்த்துட்டே தான் மார்னிங் 5 o'clock 4:30 எழுந்திரிச்சானா அந்த லேக்கை பார்த்துட்டே தான் நான் டீ எல்லாம் குடிப்பேன். அங்கே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ கச்சன்னு தான் இருக்குது. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, நாங்கள் பூரி தான் செஞ்சுருந்தோம் பாருங்கள். பூரி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பருப்பு குழம்பு தான் செஞ்சுருந்தோம். மசாலா செய்ய கிடையாது. கிழங்கெல்லாம் தீர்ந்துருச்சு. வீக்கெண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ பருப்பு குழம்பு முருங்கைக்காய் போட்டு பருப்பு குழம்பு செஞ்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.